அந்த ஹால் டிக்கெட் வந்து பிஃபோர் 21 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனிப்பட்ட முறையில மாவட்ட வெப்சைட்னு ஒன்று இருக்கும், அதுலயே ரிலீஸ் ஆகும். 2022, 23ல இது வச்சப்போ எழுத்து தேர்வுக்காக ஒரு ஹால் டிக்கெட் விட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஜாயினிங் ஆர்டர் லெட்டர் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த கிராம உதவியாளர் தேர்வு கூடிய விரைவில் வரப்போகுதுங்க. அதுவும் எக்ஸாக்டா டேட் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஜூலை முதல் வாரத்துல இதுக்கான நோட்டிபிகேஷனை அஃபீஷியலா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்டெப் எடுத்து இதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஜூலை முதல் வாரத்துக்குள்ள இதற்கான அறிவிப்பு வெளிவந்துடும். அந்த அறிவிப்பு வெளிவந்ததுல இருந்து 30 நாட்கள் விண்ணப்ப பதிவு இருக்கும். ஓகேங்களா? அந்த விண்ணப்ப பதிவுக்கு பிறகு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு நீங்க எல்லாரும் தயாராகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடந்த முறை 2022ல இதுக்கு முதல் முறையா தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல நம்ம கிட்ட படித்த சில மாணவர்கள் இந்த தேர்வுல வந்து தேர்வுலயே எழுதி வேலைக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு சில பேருடைய போட்டோக்கள் உங்களுக்கு வந்துட்டு போவோம். அது மாதிரி நாங்களும் இதுக்கு பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்புல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இப்ப இந்த தேர்வு மற்ற துறை தேர்வை விட ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல வந்து விரைவில் வேலைக்கு போயிடலாம். அப்ப இதுக்கு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து தேர்வு முறையில இருந்து என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குங்கிறத தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளிவர போகுது. இதை முதல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, வட்டார அளவுல செய்தித்தாள்கள்ல வெளிவர போகுதுங்க. ஏன்னா இந்த தேர்வு முறை வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவரும் முடிவெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்தித்தாளில் முதற்கொண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட வெப்சைட்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனிப்பட்ட முறையில மாவட்ட வெப்சைட்னு ஒன்று இருக்கும், அதுலயே ரிலீஸ் ஆகும். அதனால அது வந்து ஜூலை முதல் வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆயிடும். அதனால இப்போ ரெண்டாவதா என்ன சொல்றோம், ஜூலை முதல் வாரத்துக்குள்ள வெளியாகும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வெளியாயிடும். ஓகே, இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 30 நாட்கள் விண்ணப்ப பதிவு இருக்கணும்னு மாநில அரசு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததா இந்த விண்ணப்ப பதிவு முடிந்த 10 தினங்கள்ல ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகணும் முதற்கொண்டு இப்போ மென்ஷன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டே. ஸோ அதனால 10 நாள்ல இது வந்து 30 நாள் இருக்கும் அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆன பிறகு 10 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைச்சிரும். அந்த ஹால் டிக்கெட் வந்து பிஃபோர் 21 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஹால் டிக்கெட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுல இருந்து ஒரு 20 நாள் 21 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தேர்வு வைப்பாங்க. அப்படிதான் இது சொல்லியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் பெற்ற 21 நாட்களில் உங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் வாசிப்பு திறன் தேர்வு நடத்தப்படும். அதற்கு 30 மதிப்பெண் வழங்குவாங்க. அதுல ஒரு நல்ல மார்க் எடுக்கிறவங்களை அழைத்து என்ன பண்ணுவாங்க, எழுத்து தேர்வு நடந்து முடிந்த பின்னர் 15 நாட்களுக்குள்ள நேர்காணலும் நடத்தி முடிப்பாங்க. அப்ப கடந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா 2022, 23ல இது வச்சப்போ எழுத்து தேர்வுக்காக ஒரு ஹால் டிக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணவங்களை வச்சுக்கிட்டு நேர்காணலுக்கு ஒரு ஹால் டிக்கெட் விட்டாங்க. நேர்காணலுக்குன்னு தனி ஹால் டிக்கெட்லாம் இதுக்கு விட்டாங்க. இந்த முறையும் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ முதல்ல 15 நாட்கள், அதாவது 15 நாட்கள் கழிச்சு உங்களுக்கு நேர்காணல் நடக்கும். அந்த நேர்காணலுக்கு 3 நபர்கள் இருக்கிற பேனல் தான் நேர்காணல் நடத்த போறாங்க. அந்த நேர்காணல் அமர்வுல குறைந்தபட்சம் 6 மதிப்பெண்ல இருந்து அதிகபட்சம் 12 மதிப்பெண் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு கொடுத்துருக்கிற மார்க் பாத்தீங்கன்னா 15 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த 30 இந்த 15ல உங்களுக்கு வந்து ஒரு 42 மார்க் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப மீதி மார்க் வந்து நீங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இது கால்ஃபர் ஆனதை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதுல போய் பாத்தீங்கன்னா இதுக்கு வேற என்னென்ன மார்க் எல்லாம் இந்த 100 மார்க்ல ஆட் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முடிந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய தெரிவு பட்டியல் வெளியாகி ஒவ்வொருத்தருக்கும் ஜாயினிங் ஆர்டர் லெட்டர் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இனிமேல் ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்ல. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள இந்த ப்ராசஸ் முழுசா நடந்து முடிஞ்சிடும். பல ஆண்டுகளா வேற தேர்வுக்கு நீங்க தயாராகிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த தேர்வு ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு. அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.